இன்றைக்கின்னு பார்த்து நம்ம கருப்பி மிச்சம் பண்ணி வச்சிருந்த வைக்கப்பில்லை கொண்டு போய் நம்ம கண்மணிக்கே வந்து போட்டாச்சுங்க. அவளுக்கு போட்ட வைக்கல தான் நம்ம சாப்பிட்டோமே, நம்மளுக்கே கொண்டு வந்து அவள்கிட்ட உள்ளது போடுறாங்கங்கிற மாதிரியே கண்மணி பார்க்குது. எல்லாமே வந்து நல்ல பிள்ளையாட்டம் இன்றைக்கி வந்து வைக்கல சாப்பிட்ருச்சிங்க. அந்த கருப்பி மட்டும் தான் வந்து மிச்சம் பண்ணி வச்சுருக்கு. கத்தை உடஞ்சி போய் நிறைய அந்த கூளை கத்தையெல்லாம் இருந்துச்சுங்க. அதை தாங்க அள்ளி இப்போ 2 நாளாக போட்டுட்ருக்கோம். கீழே போட்டால் அந்த மீனை தட்டி திங்க மாட்டேங்கிறான்னு ஒரு கைத்தை போட்டு கட்டி அதில் தொங்க விட்டாச்சுங்க. அந்த தண்டை மட்டும் நல்லா கடிச்சு சாப்பிட்றப்ப கண்மணிக்கு மட்டும் வைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. கண்மணிக்கு வந்து தட்டையோடு சேர்த்து வைக்கலையும் போட்டிருக்கோம். ஆரம்பித்து பார்க்காம எல்லாத்துக்கும் அளவை தீனி போட்டுட்டு நம்ம கத்திரிக்காயை பறிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. 2 வாரமாக இந்த நாட்டு கத்திரிக்காயும் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பீக்கங்காயும் வெண்டைக்காயும் இருந்துச்சுங்க. அதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து காயெல்லாம் வந்து பறிக்க நம்ம பையில் போட்டு தண்ணி தெளித்து வச்சாச்சு. அப்போ தான் வந்து வாடாமல் இருக்கும் அப்படின்னு. மழை நேரமாக இருக்கிறனால இப்போ அதிகம் வந்து போர்லேருந்து நம்ம தட்டையை எடுக்கக்கூடாது, பச்சை தட்டையாகவே அறுத்து போடுவோம்னு சொல்லிட்டு எப்போல்லாம் நேரம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து பச்சை தட்டையை அறுத்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க.